Hello friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது the Schwarz-Christoffel formula. இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் 2ல் யூனிட் 2ல் வர ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். இந்த 10 மார்க் கொஷின் கேட்காத கொஷின் பேப்பரே இல்லை. ஸோ இந்த 10 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி நம்ம ரீமன் மேப்பிங் தியரம் பார்த்தோம். அந்த ரீமன் மேப்பிங் தியரத்தில் என்ன பார்த்தோம்? ஒரு சிம்பிளி கனெக்டட் ரீஜன் இருந்துச்சு. அந்த ரீஜனை வந்து நம்ம ஒரு டிஸ்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு சிம்பிளி கனெக்டட் ரீஜனை டிஸ்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி அதுக்கு கன்ஃபார்மல் மேப்பிங், அந்த ஒரு டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்க்குக்கு கன்ஃபார்மலாக மேப்பிங் பண்ணி அந்த டிஸ்கை ஒரு பல பாலிகான்ஸாக மாற்றுற மாதிரி. பாலிகான்ஸ்னால் அந்த டிஸ்கை ஒரு சர்க்கிளை வந்து நம்மளால் வேறு ஷேப்புக்கு மாற்ற முடியும். அதுக்கும் நம்மளுக்கு ஒரு மேப்பிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மேப்பிங் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேப்பிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் ஆஃப் பாலிகான்ஸ் வித் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா கே பை. இதில் ஆல்ஃபா கே பைன்றது ஆங்கிள்ஸ், இதில் கேன்றது வந்து 1லேருந்து n வரைக்கும் வேரி ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தோன்னா z இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டபிள்யூ. இதில் கேபிட்டல் எஃப்ன்றது எஃப் இன்வர்ஸோடைய வேல்யூ, அதாவது எஃப் ஆஃப் ஜெட்டுன்னு இருந்ததை வந்து நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் டபிள்யூ அப்படின்னு மாற்றுறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜெட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு இருக்கும். அதுலேருந்து எஃப்பை வந்து இந்த பக்கம் இருக்கிற எஃப் அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் டபிள்யூன்னு மாறிடும். ஸோ எஃப் இன்வர்ஸை வந்து நம்ம கேபிட்டல் எஃப்னு டினோட் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஜெட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. விச் மேப்ஸ் a disk w less than 1, absolute value of w less than 1 conformally onto கன்ஃபார்மல் மேப்பிங் பண்ணுது ஆன்டு பாலிகான்ஸ்னால் வேறு ஷேப் இருக்கக்கூடிய பாலிகான்ஸ். இதுக்கு வந்து நிறைய கார்னர்ஸ் இருக்கும், நிறைய டேஞ்சன்ஸ் இருக்கும், நிறைய கார்ட்ஸ் இருக்கும், நிறைய லைன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இது வந்து ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், பேரலோகிராமாக இருக்கலாம், பேரலாக இருக்கலாம். அந்த மாதிரி வேறு பாலிகான்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி பாலிகான்ஸ்க்கு ஒரு சர்க்கிளை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், டிஸ்கை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படுற மேப்பிங் தான் z இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டபிள்யூ ஃபங்க்ஷன் தான். z இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டபிள்யூ இந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த மேப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆல்ஃபா கே பை. இதில் கே வந்து வேரி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆங்கிள்ஸும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஆல்ஃபா கேன்றது மாறும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஆல்ஃபா கே எடுத்துக்கிட்டோம், ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம், மேப்பிங் பண்ணுறதுக்கு டிஸ்க்கும் பாலிகானும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எஃப் ஆஃப் டபிள்யூன்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எஃப் ஆஃப் டபிள்யூன்ற ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு சீன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் integral of 0 to w, product of k is equal to 1 to n w minus wk power minus beta k dw plus c dash. இதில் cயும் c dashம் காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் பீட்டான்றது வந்து பீட்டா கேன்றது வந்து 1 மைனஸ் ஆல்ஃபா கே. ஒரு 1என்ற யூனிட் டிஸ்கில் இருக்கிற 1லேருந்து நம்ம வெறும் ஆல்ஃபா கே ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஆல்ஃபா கேன்ற ஆங்கிள்ஸ் எல்லாம் பாலிகான்ஸ்க்கு இருக்கிற ஆங்கிள்ஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டிஸ்க்லேருந்து டிஸ்க் வந்து 1என்ற யூனிட் சர்க்கிள் இல்லையா, ஸோ அதோட வேல்யூ 1ன்றதுனால அந்த 1லேருந்து இந்த ஆல்ஃபா கேஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆங்கிள்ஸை மட்டும் பீட்டா கேன்னு வச்சுக்கிறோம். ஸோ டபிள்யூகேன்ற பாயிண்ட்ஸ் வந்து இந்த யூனிட் சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட்ஸ். டபிள்யூகேன்ற பாயிண்ட்ஸ் ஆர் த யூனிட் சர்க்கிள். இந்த டபிள்யூன்ற இந்த இது இருக்கு இல்லையா, டபிள்யூ லெஸ் தேன் 1ன்ற அந்த சர்க்கிளோடைய பாயிண்ட்ஸ் w1 w2 w3ன்ற பாயிண்ட்ஸ் till n வரைக்கும். இப்போ நம்ம தியரம்குள்ளே போகலாம். தியரம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேம் கொடுத்த நோட்ஸையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி நம்மக்கிட்ட
ஜெட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஜெட்ன்ற ஃபங்க்ஷனை கேபிட்டல் எஃப் ஆஃப் டபிள்யூன்னு நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் இந்த ஜெட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே இருக்குன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். லெட் ஒமேகா பி a bounded simply connected region whose boundary is closed polygonal line without self intersection. ஸோ இப்போ இந்த ஜெட்டுன்றது ஏதோ ஒரு ரீஜியனுக்குள்ளே தான் இருக்கும். அந்த ரீஜியன் ஒமேகான்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ரீஜியனுக்குள்ளேருந்து ஜெட்டுன்னு நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா Z1 Z2 Z3 அதுக்கு கன்சிக்யூட்டிவ் வேர்டிசஸ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த கன்சிக்யூட்டிவ் வேர்டிசஸை வந்து இந்த வேர்டிசஸை வந்து நம்மளால் ஒரு ஆர்டரில் எழுத முடியும். Zn + 1 = nன்ற ஆர்டரில் எழுத முடியும். இந்த ஆர்டரில் Z1லேருந்து Zn வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் சைக்ளிக் ஆர்டரில் நம்மளால் எழுத முடியும். இதில் Znன்ற பாயிண்ட் வந்து அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் Zn + 1ன்ற பாயிண்ட் அந்த Znஆக தான் இருக்கும். இருக்கிறதுலே கடைசி பாயிண்ட் அந்த Znஆக தான் இருக்கும். நம்ம Zn + 1க்கு எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூ Znஆக தான் இருக்கும். The angle at ZK is defined by ZK உடைய ஆங்கிள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா ஆல்ஃபா கே பைன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த பாலிகான்ஸ்க்கு அவங்க கொடுத்துருந்த அந்த ஆங்கிள்ஸ். இந்த ஆங்கிள்ஸை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோன்னா டீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆர்கியூமெண்ட் ஆஃப் ZK - 1 - ZK டிவைடட் பை ZK + 1 - ZK. ஸோ இப்போ இந்த டீட்டா வந்து ஆல்ஃபா கே பைன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஒரு சர்க்கிள்லேருந்து நம்ம பாலிகான்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது சர்க்கிளோடைய ஆங்கிள் வந்து 2πக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் 0லேருந்து 2πக்குள்ளே தான் இந்த டீட்டான்ற ஆங்கிள் வந்து இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா கேன்ற ஆங்கிள் வந்து 0லேருந்து 2க்குள்ளே இருக்கும். பையை விட்டுட்டு 2க்குள்ளே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ த அவுட்டர் ஆங்கிள்ஸ் ZK or beta k pi is equal to இப்போ பீட்டா கே இந்த ஆல்ஃபா கேக்கு வெளியே இருக்கிற யூனிட் சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பீட்டா கேன்னு எடுத்துக்கிறோம். அந்த யூனிட் சர்க்கிள்லேருந்து ஆல்ஃபா கேஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு மீதி இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே பீட்டா கே பை ஆயிரும். ஸோ இப்போ இந்த பீட்டா கேவை வந்து நம்ம கேவை வந்து வேரிஸ் ஃப்ரம் 1 to nன்னு வைக்கும்போது பீட்டா கேவோட வேல்யூ -1லேருந்து 1 வரைக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ பீட்டா கேவுடைய அடிஷன் ஃபுல்லாக எல்லாத்தையும் 1லேருந்து n வரைக்கும் ஆட் பண்ணால் ஆன்சர் 2 வரும். ஏன்னா நம்மளுடைய பவுண்ட்ரி பாயிண்ட் 2πக்குள்ளே தான் முடியணும். ஸோ அதனால் 2 தான் வரும். ஸோ அதனால தான் அங்கே பீட்டா கேவுடைய வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது 2 ஆயிரும். இப்போது மேப்பிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட f(z)ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இந்த f(z)ன்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம டபிள்யூன்னு பேர் வைக்கிறோம். இந்த f(z)ன்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம டபிள்யூன்னு பேர் வைக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு யூனிட் டிஸ்க்குள்ளே மேப் ஆன ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை ஒரு பாலிகானுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டது தான் டபிள்யூன்றது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய டபிள்யூ வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோன்னா இந்த f(z)க்கு டபிள்யூக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Z கூட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ZK எடுத்துக்கிறோம். Zலேருந்து ZKக்குள்ள டிஸ்டன்ஸை நாம் 1/ஆல்ஃபா கேவால் நம்ம வந்து ரூட் எடுக்கிறோம். ஸோ அப்படி நம்ம ரூட் எடுக்கும்போது இந்த வேல்யூவை இந்த அனாலிட்டிக் பிரான்ச்சை வந்து நம்ம ஜீட்டான்னு பேர் வைக்கிறோம். ஜீட்டான்னு பேர் வைக்கும்போது இந்த ஆல்ஃபா கே 1/ஆல்ஃபா கேன்னு இருக்கிறது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஜீட்டா பவர் ஆல்ஃபா கே இஸ் ஈக்குவல் டு Z - ZKன்னு வரும். இப்போ இதுலேருந்து ஜெட்டோடைய வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா Z - ZK இஸ் ஈக்குவல் டு ஜீட்டா பவர் ஆல்ஃபா கேன்னு வரும். Z - ZK இஸ் ஈக்குவல் டு ஜீட்டா பவர் ஆல்ஃபா கேன்னு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது Z. அதனால் ஜெட்டை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு Z- அந்த பக்கம் கொண்டு போனோன்னா ZK - ஜீட்டா பவர் ஆல்ஃபா கேன்னு வந்துடும். ஸோ இப்போது இந்த f(z)ல் வந்து நம்ம Z -
zk மைனஸ் ஆல்ஃபா கேன்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த zk மைனஸ் ஆல்ஃபா கேன்னு சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. இந்த புது ஃபங்க்ஷனுக்கு நம்ம வைக்கிற பேர் g of zeta. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வைக்கிற பேர் g of zeta. ஸோ இந்த g of zetaன்ற ஃபங்க்ஷனை நம்ம ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜீட்டா வந்து அப்ரோச்சஸ் த டயாமீட்டர், அதனால g of zeta வந்து டென்ஸ் டு 1 இருக்கும் ப்ரீவியஸ் தியரம் படி. நம்ம ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி இதை கன்க்ளூட் பண்ணுறோம். g of zeta ஒரு அனாலிட்டிக் கண்டினியூவேஷன் இன் த ஹோல் டிஸ்க். ஸோ g of zetaன்றது இந்த ஹோல் டிஸ்கில் வந்து அனாலிட்டிக் கண்டினியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்படி நம்ம எழுதுகிறோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம டெய்லர் டெவலப்மெண்ட் மூலமாக wk ப்ளஸ் சீரீஸ் ஆஃப் am zeta m அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது வந்து டெய்லர் டெவலப்மெண்ட் மூலமாக wk ப்ளஸ் am zeta பவர் m அப்படின்னு வரும். இந்த am zeta பவர் m வந்து சமேஷன் பண்ணும்போது m is equal to 1 to infinity வரும். இப்படி தான் இது வந்துச்சு. ஸோ இங்கே wk ப்ளஸ் சமேஷன் am zeta m is equal to 1 to infinity. இப்போது a not equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா for otherwise the image of the half disk sk dash could not be contained in the unit disk. a வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைனா இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இந்த எஸ்கே டேஷ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த இது வந்து டிஸ்க் வந்து ஹாஃப் டிஸ்க் வந்து நம்மளுக்கு யூனிட் டிஸ்காக இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ஏக்கு வந்து நம்ம நான் ஜீரோ வேல்யூஸ் கொடுக்குறோம். therefore the series can be inverted on the setting w is equal to f of இந்த g of zetaவை வந்து நம்ம wன்னு வச்சுக்கிறோம். இந்த g of zetaவை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், wன்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கும் போது நம்மளுக்கு நம்ம இன்னும் இந்த ஜீட்டா பவர் ஆல்ஃபா கேவை இதுக்குள்ளே கொண்டு வரல. இந்த டேர்மையை தான் நம்ம இப்படி எழுதுகிறோம். எப்படின்னா இந்த சமேஷனை வந்து நம்ம ஜிகே ஆஃப் டபிள்யூன்னு வச்சுக்கிறோம். சமேஷன் என்னென்னு வச்சுக்கிறோம், ஜிகே ஆஃப் டபிள்யூ. இந்த சமேஷனுக்கு பவர் ஆல்ஃபா கேன்னு வரும். ஸோ இந்த பவர் ஆல்ஃபா கேவை வந்து நம்ம ரெண்டு சைடும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே m பவர் ஆல்ஃபா கேல வந்து பவர் m இருக்கிற டேர்ம் வந்து தனியாக வந்துடும். ஸோ m பவர் ஆல்ஃபா கேல இந்த டேர்மை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா m is equal to 1 to infinity bm பவர் ஆல்ஃபா கே w minus wk பவர் m பவர் ஆல்ஃபா கேன்னு வரும்போது m பவர் ஆல்ஃபா கே m ப்ளஸ் ஆல்ஃபா கேன்னு மாறிடும். ஸோ ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம பவரில் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸையும் சேர்த்தோன்னா நம்மளுக்கு m ப்ளஸ் ஆல்ஃபா கேன்னு வந்துடும். m ப்ளஸ் ஆல்ஃபா கேன்னு வரும்போது நம்ம இந்த டேர்ம் தனியாகவும் இந்த டேர்ம் தனியாகவும் பிரிச்சிடுறோம். ஸோ w மைனஸ் w பவர் எம்மையும் w பவர் w மைனஸ் கே பவர் ஆல்ஃபா கேவையும் நம்ம தனியாக பிரிச்சிடும். ஸோ தனியாக பிரித்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த டேர்ம், இந்த ஃபுல் டேர்மை வந்து நம்ம ஜி ஆஃப் கேடபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த w மைனஸ் wk பவர் ஆல்ஃபா கேவை வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ எழுதும்போது ஜி ஆஃப் ஆல்ஃபா கே வந்து ஒரு புது டேர்மாக மாறிடுது. இந்த டேர்மை வந்து நம்ம ஜி ஆஃப் கே ஆஃப் டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோன்னே அது அனாலிட்டிக் ஆயிரும். அனாலிட்டிக் அண்ட் நாட் ஈக்குவல் டு 0 நியர் wk. இப்போ தான் நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளேயே வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் f of z is equal to இல்லை இது z is equal to f of w. அது ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜீட்டா பவர் ஆல்ஃபா கே இஸ் ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் ஜெட்கேன்னு தெரியும். இந்த இடத்துல ஜெட்டுக்கு பதிலாக நம்ம எஃப் ஆஃப் டபிள்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதையும்
இதையும் நாம் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது f of w minus zk is equal to w minus wk power alpha k gk of wன்னு வரும். இப்போ இதில் வந்து இந்த டேர்மை அந்த பக்கம் கொண்டு போயிட்டா zk ப்ளஸ் இந்த டேர்ம் இங்கே இருக்கட்டும். இன்டெக்ரலை உள்ளே கொண்டு வர்றதுக்காக எஃப் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல்னு உள்ளே வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம் அப்படியே இன்டெகிரேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ இன்டெகிரேட் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கே. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது டபிள்யூகேவை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது இதோட பவர் வந்து ஆல்ஃபா கே இன்ட்டு டபிள்யூ மைனஸ் டபிள்யூகே பவர் ஆல்ஃபா கே மைனஸ் ஒன்னு மாறிடும். ஜெட்கேவை பொறுத்து டபிள்யூவை பொறுத்து ஜெட்கேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு ஜிகே ஆஃப் டபிள்யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூவி மெத்தடில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இந்த டேர்ம், அதுக்கப்புறம் இந்த டேர்ம். நெக்ஸ்ட்டு ஜிகே ஆஃப் டபிள்யூ பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜிகே டேஷ் ஆஃப் டபிள்யூன்னு வந்துடும். இந்த டேர்ம் அப்படியே இருந்துடும். ஸோ இப்போ இதிலேருந்து டபிள்யூ பவர் ஆல்ஃபா கே மைனஸ் ஒன்னை வந்து தனியாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா கே அப்படியே இருக்கும், ஜிகே ஆஃப் டபிள்யூ அப்படியே இருக்கும். ஆல்ஃபா கேலேருந்து ஆல்ஃபா கே மைனஸ் ஒன்னை வெளியே எடுத்துட்டா வெறும் ஆல்ஃபா கே மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கும், டபிள்யூ மைனஸ் டபிள்யூகே மட்டும் தான் இருக்கும். ஸோ ஜி டேஷ் ஆஃப் டபிள்யூன்னு வந்துடும். ஸோ இது வந்து ஆல்ஃபா கே பவர் மைனஸ் ஒன்னை வந்து நம்ம வந்து பீட்டான்னு எடுத்துக்கலாம், மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம், இல்லைனா பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆமாம், மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம். மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்கிட்டு இந்த டேர்மை வந்து நம்ம வெளியே கொண்டு போயிடலாம். மைனஸ் பீட்டான்னு இருந்தது ப்ளஸ் பீட்டான்னு மாறிடும். மாறினதுக்கப்புறமா இந்த டேர்ம் மட்டும் அப்படியே இருக்கும். ஆல்ஃபா கே ஜிகே ஆஃப் டபிள்யூ ப்ளஸ் w மைனஸ் டபிள்யூகே ஜிகே டேஷ் ஆஃப் டபிள்யூ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஜிகே ஆஃப் டபிள்யூ வந்து அனாலிட்டிக், அதனால் இது நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால டபிள்யூகேவை வந்து அண்ட் அது டபிள்யூகே பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த டேர்மும் அனாலிட்டிக்ன்றதுனால நாட் ஈக்குவல் டு 0, அதுவும் நியர் டபிள்யூன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராடக்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற ப்ராடக்டை மட்டும் கன்சிடர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஹெச் ஆஃப் டபிள்யூன்னு பேர் வைக்கிறோம். என்னென்னு பேர் வைக்கிறோம், ஹெச் ஆஃப் டபிள்யூன்னு பேர் வைக்கிறோம். ஸோ இந்த ஹெச் ஆஃப் டபிள்யூன்றது அனாலிட்டிக் அண்ட் க்ளோஸ்ட் இந்த டிஸ்க் டபிள்யூ. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஜிகே ஆஃப் டபிள்யூலேருந்து நம்ம எஃப் ஆஃப் டபிள்யூ மைனஸ் ஜெட்கேலேருந்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் டேஷ் ஆஃப் டபிள்யூ மைனஸ் ஜெட்கே பவர் பீட்டா கேன்னு கிடைக்கிது. இதை வந்து நம்ம ஹெச் ஆஃப் டபிள்யூன்னு எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோன்னா இந்த டபிள்யூ மைனஸ் டபிள்யூகேவை வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுன்றதுனால எஃப் டேஷ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு இந்த டபிள்யூ மைனஸ் டபிள்யூகேல கே வேரிஸ் ஃப்ரம் 1 to n பண்ணி ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஸோ இந்த டேர்மை வந்து ஹெச் ஆஃப் டபிள்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இது அனாலிட்டிக் ஆன் த க்ளோஸ்டு டிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ we shall complete the proof by showing that h of w is constant. இந்த h of w வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ கான்ஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு let the argument w is equal to e power I theta lies on the unit circle. W is equal to e power I theta lies on the circle between wk is equal to e power I theta k and wk plus 1 is equal to e power I theta k plus 1. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து f of w is equal to wக்கு பதிலாக e power I theta போட்டோம்னா f dash of w is equal to இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது argument of f dash வந்து argument of df minus argument of wன்னு வரும். ஸோ இதுக்கு ஆர்கியூமெண்ட் எடுக்கிறோம். ஆர்கியூமெண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி வருது. ரெண்டு சைடும் ஆர்கியூமெண்ட் எடுக்கும்போது
So argument of df denotes the angle of the tangent to the unit circle at w is equal to e plus I, e is equal to w is equal to e I theta, and the argument dw denotes the angle of the tangent to its image. The f of w is equal to f of e power I theta. Since f describes the straight line, argument df is as constant, and we can have argument of dw is equal to theta plus pi by 2. So in the argument of f dash வந்து theta plus pi by 2 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. argument of f dash is equal to ஒரு கான்ஸ்டன்ட்லேருந்து இந்த theta plus pi by 2 மைனஸ் பண்ணி அது ஒரு ஈக்குவேஷனாக தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? நம்மளுக்கு f of w is equal to இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தூரத்தில் என்ன கிடச்சிருக்கு? f dash of w கிடச்சிருச்சு, பீட்டா கே கிடச்சிருச்சு. இப்போது f dash of wலேருந்து நம்மளுக்கு f of w மட்டும் கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ போராடிட்டுருக்கோம். f of w கிடைக்கணும்னா இந்த f of w is equal to இந்த டேர்ம்னு வரணும். இப்போ நம்ம h of w is equal to இதுன்னு எடுத்துருக்கோமா? இப்போ h of w வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அந்த கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போது w மைனஸ் wkவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ wக்கு e பவர் I தீட்டானும் wkக்கு e பவர் I theta kன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்படி வச்சுக்கிட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா காஸ் தீட்டா கே ப்ளஸ் ஐ சைன் தீட்டா கேன்னு வச்சுக்கிறோம். ஸோ மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டு ஐ இருக்கிற டேர்ம்ஸ் தனித்தனியாக பிரித்து எடுத்தோன்னா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கே காஸ் ஏ மைனஸ் காஸ் பி சைன் ஏ மைனஸ் சைன் பி அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிச்சின்னா மைனஸ் 2 சைன் ஏ சைன் பி sin a plus b by 2 sin a minus b by 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். ப்ளஸ் 2i cos a plus cos b divided by 2 sin a minus b by 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை எழுதிட்டோன்னா இதுலேருந்து நம்ம காமனாக பிரித்து எடுக்கலாம். ஏன்னு நான் சொன்னது தீட்டா, பின்னு நான் சொன்னது தீட்டா கே. ஸோ இப்போ அதே மாதிரி 2i sin theta minus k theta minus k by 2 minus of I sin theta k divided by 2 plus cos theta k by 2 is equal to 2I sin theta minus k divided by 2 into e power I theta. இந்த சைன் ப்ளஸ் காசுன்னு இருக்கிறதுல e power I theta நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். சேஞ்ச் பண்ணி எழுதின உடனே 2i e power I theta plus k by 2 into sin theta minus 2 by 2 k by 2 அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்குமெண்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு theta by 2 is theta by 2 plus கான்ஸ்டன்ட்னு கிடைக்கும். ஸோ இது எதுக்கு? இந்த w மைனஸ் wkவோட ஆர்குமெண்ட் வேல்யூ ஆங்கிள் வந்து theta by 2ன்ற ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இது எதுக்காக கண்டுபிடிச்சோம்? wக்கும் w மைனஸ் கேக்கும் ஆங்கிள் theta by 2ன்னு வரும்ன்றதுக்காக நம்ம இதை கண்டுபிடிச்சோம். இப்போது h of w வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். சாரி h of w நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஆர்குமெண்ட் எடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் h of w is equal to f dash of w into product k is equal to 1 to n w minus wk per beta kன்னு தெரியும். இதில் w minus wkக்கு நம்ம ஆர்குமெண்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு theta by 2ன்ற கான்ஸ்டன்ட் கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் h of w எடுக்கிறோம். இப்போது h of w எடுத்தோன்னா h of wக்கு ஆர்குமெண்ட் எடுக்கும்போது ஆர்குமெண்ட் ஆஃப் f dash of w ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப்
W மைனஸ் W பீட்டா 1 இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகும். இந்த டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆர்குமெண்ட் எடுக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது எல்லாமே அடிஷனில் வரும் ஆர்குமெண்ட் எடுக்கும்போது. ஸோ ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு வரும் எல்லா டேர்ம்ஸுமே. ஸோ கடைசியில் நம்மளோட இந்த பீட்டாக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஆங்கிள் வந்து θ/2. ஸோ அதை பொதுவாக எடுத்துக்கிறோம். அண்டு ஆர்குமெண்ட் ஆஃப் f'(w)க்கு வந்து θ minus π/2. ஸோ minus θ/π/2. f(w)க்கு ஆர்குமெண்ட் வந்து f'(க்கு ஆர்குமெண்ட் வந்து c minus θ plus π/2. அதை நம்ம இங்கே எழுதுகிறோம். அண்டு ஆர்குமெண்ட் ஆஃப் w minus wkவோட வேல்யூ வந்து θ/2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே c மைனஸ்ன்றதையும் இங்கே ப்ளஸ் சின்றதையும் நம்ம எழுதணும். அதில் பொதுவாக w minus wk எல்லாத்துக்குமே பொதுவான ஆங்கிள் θ/2. அதனால் எல்லாத்தையும் ப்ராடக்ட் ஆஃப் பீட்டா ப்ளஸ் 1 பீட்டா ப்ளஸ் 2 till n c minus θ minus π/2 ப்ளஸ் θ/2 இன்ட்டு இது எல்லாத்தோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச மாதிரி 2 ப்ளஸ் அ கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து θவையும் கேன்சல் பண்ணிடலாம். π/2வும் θவும் ரெண்டுமே π/2 மைனஸ் c மைனஸ் π/2ன்றது ஒரு ஆங்கிள். அந்த ஆங்கிளும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் h(w)ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டுன்னு கிடச்சிரும். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் h(w) ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா h(w) வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அண்ட் இட் மஸ்ட் பி a constant on the whole unit plane. The maximum principal permits us to conclude argument of h(w) is the imaginary value of log of h(w) is constant inside the unit circle. So h(w) is equal to f'(w) is equal to constant. ஸோ இது எல்லா டேர்மும் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து அந்த பக்கம் போயிடும். ஸோ c இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் பீட்டா கேன்னு வந்துடும். ஸோ மைனஸ் பீட்டா கேல இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா f' இன்டகிரேட் பண்ணால் f(w) வரும். f(w)க்கு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் கண்டுபிடிச்சோன்னா f(w) மைனஸ் f(0)ன்னு வரும். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா இன்டகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ c இன்ட்டு ப்ளஸ் c அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னே நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஃபஸ்ட்டு நாம் z is equal to f(w)ன்னு எடுத்துக்கிட்டோம். எஃப்ன்றது இன்வர்ஸ் ஆஃப் f ஸ்மால் f அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங் ஆஃப் பாலிகான்ஸ் பண்ணணும். ஆல்ஃபாக்கு என்ற ஆங்கிள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஆல்ஃபாக்கு என்ற ஆங்கிள் இந்த ஆல்ஃபா கே பைன்ற ஆங்கிள் வந்து θ. ஸோ θன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். இதோடைய ஆங்கிள் θன்னும் போது இது வந்து 2πக்குள்ளே தான் முடியும். ஸோ இதில் பை எடுத்துட்டோன்னா ஆல்ஃபா கே வந்து 2πக்குள்ளே தான் இருக்கும். அப்போ ஆல்ஃபா கே 2க்குள்ளே தான் இருந்துச்சுன்னா பீட்டா கே பை இஸ் ஈக்குவல் டு 1 - 2ன்னு வரும்போது அதுவும் 2க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ பல பீட்டாஸை நம்ம ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ நம்மளுக்கு -1லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதோடைய வேல்யூவும் 2க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம பீட்டாவும் ஆல்ஃபாவும் என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த f(z) is equal to wன்னு இருந்துச்சு. w is equal to f(z)லேருந்து z எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். z is equal to f(w). நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். z minus zk power 1/αk is equal to zetaன்னு கண்டுபிடிச்சோம். zeta power alpha k is equal to z minus alpha k.
இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா g of zeta is equal to இந்த ரெண்டு சைட்லேருந்து ஜெட்டை வச்சுக்கிட்டு z மைனஸ் zkவை அந்த பக்கம் கொண்டு போகும்போது zk மைனஸ் ஜீட்டா பவர் ஆல்ஃபாக்கேன்னு வந்துச்சு. ஸோ z இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு புது ஃபங்க்ஷன் கிடச்சிச்சு. இந்த புது ஃபங்க்ஷனை f ஆஃப் z மைனஸ் ஜீட்டா பவர் ஆல்ஃபாக்கேன்னு வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம g ஆஃப் zன்னு பேர் வச்சோம். இந்த g ஆஃப் zன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு யூனிட் சர்க்கிள்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுன்றதுனால அது டென்ஸ் டு 1, அதோடைய அப்சல்யூட் வேல்யூ டென்ஸ் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று டேன்ஜென்ட் டெவலப்மெண்ட் மூலமாக g ஆஃப் zetaவை வந்து நம்ம இப்படி டெவலப் பண்ணணும். எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம், wk ப்ளஸ் சமேஷன் ஆஃப் am ஜீட்டா பவர் mன்னு நம்ம எழுதணும். இப்போது இந்த f ஆஃப் zk ப்ளஸ் ஜீட்டா பவர் ஆல்ஃபா கேவை வந்து நம்ம w இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் zk ப்ளஸ் ஜீட்டா பவர் ஆல்ஃபாக்கேன்னு எழுதலாம். அதாவது இது கேபிட்டல் F ஆஃப் Z உடைய வேல்யூ இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இதை வந்து w இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதலாம். எழுதும்போது இந்த டேர்மை வந்து நம்ம f ஆஃப் zன்னு சொல்லலாம். ஸோ f ஆஃப் zன்னு சொல்லும்போது w இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் zன்னு வரும். ஸோ w இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் zனா w இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் zk ப்ளஸ் ஜீட்டா பவர் ஆல்ஃபா கே. அந்த டேர்முக்கு இந்த டேர்ம் ஈக்குவல்னு போட்டு ஜீட்டா பவர் ஆல்ஃபா கேவை வந்து நம்ம தனியாக வெளியே எடுக்கும் போது நம்மளுக்கு am வந்து bm மாறிச்சு. எப்படி மாறிச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். w மைனஸ் wk வந்து பவர் m வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஜீட்டாக்கி கிடச்சிச்சு. இதில் இந்த டேர்ம், இந்த சமேஷன் டேர்ம் எல்லாத்தையுமே gk ஆஃப் w நம்ம வச்சுக்கிட்டோம். அண்டு mக்கு பதிலாக நம்ம பவர் ஆல்ஃபா கேன்னு சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு gk ஆஃப் wன்னு வந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ gk ஆஃப் w வச்சு இது வந்து அனாலிட்டிக் அண்ட் நான் ஜீரோ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச z இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் w அண்ட் ஜீட்டா பவர் ஆல்ஃபா கே இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் zkவை வச்சு நம்ம ஜீட்டா பவர் ஆல்ஃபா கே இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் w மைனஸ் zk அப்படின்னு கொண்டு வந்துட்டு இப்போ இதுவும் இந்த ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஜீட்டா பவர் ஆல்ஃபா கே இஸ் ஈக்குவல் டு w மைனஸ் wk ஆல்ஃபா கே gk ஆஃப் w கண்டுபிடிச்சோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு. இதுலேருந்து இந்த டேர்முக்கு மட்டும் நம்ம ப்ராடக்ட் எடுத்து எழுதணும். ப்ராடக்ட் எடுத்து எழுதும்போது கேலேருந்து n வரைக்கும் வேரி பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் எழுதி அது வந்து h ஆஃப் wன்னு வச்சோம். இந்த h ஆஃப் wக்கு ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிச்சோம். ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு f டேஷ் ஆஃப் wயோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கும் போது தீட்டா ப்ளஸ் π/2ன்னு வந்துச்சு. c மைனஸ் தீட்டா ப்ளஸ் π/2ன்னு வந்துச்சு. அப்புறமா பீட்டாக்கு இந்த w மைனஸ் wkக்கு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிக்கும் போது θ/2ன்ற ஆங்கிள் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு f டேஷ் ஆஃப் wக்கு h ஆஃப் wக்கு ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிக்கும் போது அது ஒரு கான்ஸ்டன்ட்டுன்னு கண்டுபிடிச்சோம். இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், h ஆஃப் w வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லி ஈக்குவல் டு சின்னு சொல்லிட முடியும். ஸோ சினா f dash of w is equal to c into அந்த ப்ராடக்ட் அப்படியே எழுதுகிறோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது இன்னொரு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் f dash of w f of w மாறும். ஸோ நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருந்த அந்த கிறிஸ்டோஃபல் ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இதுதான்.